இங்கே தங்கமயிலுங்கிறவங்க அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கமயில்கிட்ட சொல்லி கையெழுத்து கேட்குறாங்க. எதுக்குமா அந்த கையெழுத்து அப்படிங்காங்க. அதான்டி உன் மாப்பிள்ளையோட குடும்பத்தை மொத்தத்தையும் ஜெயிலுக்குள்ளே தூக்கி வைக்கணும், அதான் என்னோட ஆசை, அதனால் கையெழுத்து போடணுன்னு தங்கமயிலுங்கிறவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே போலீஸுங்கிறவங்க பாண்டியனுங்கிறவங்க வீட்டில் போய் ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம எல்லாத்தையுமே மொத்த குடும்பத்தையும் தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறத, அதாவது அப்பத்தாங்கிறவங்களும் முத்துவேல் சத்திவேல் எல்லாருமே பார்த்துருந்தாங்க. பார்த்த உடனே என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளையும் நம்ம தங்கச்சியும் அங்கே தானே இருக்காங்கங்கிறது அவங்க மனசு கொஞ்சம் ஒரே அப்பத்தா அழுவ. என் பிள்ளைய இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்களே, அண்ணனுவ 2 பேரும் இருந்தும் என் பிள்ளைய இப்படி அனாதையாக விடுதாங்களேன்னு சொல்லி ஒரே அழுதாங்க. அதை கேட்ட உடனே சத்திவேலுங்கிறவங்களுக்கும் அது ராஜியோட அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. உடனே என்னதான் இருந்தாலும் அவள் நம்ம கூட பிறந்த தங்கச்சி, இது நம்ம கூட பிறந்த அண்ணன் மகா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவெடுத்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனதை பார்த்த உடனே ராஜி ஓடி வந்து அப்பா அப்படி சொல்லி கட்டி பிடிச்சி அழுதாங்க. பாருங்கப்பா இந்த தங்கமயிலுங்கிறவங்க இப்படி பண்ணி பாருங்கப்பா, அரசி ரொம்ப சின்ன பிள்ளைப்பா, நாங்கள் எல்லாருமே இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. நீ விடுமா நான் பார்த்துக்கிட்டதே அப்படிங்காங்க. போலீஸ்கிட்ட போய் பேசுகிறாங்க. எதுக்கு இப்போ இவங்க மொத்த குடும்பத்தையும் கொண்டு உள்ளே வச்சிருக்கேன் அப்படிங்காங்க. இல்லை, இவங்க வந்து தங்கமயிலுங்கிறவங்கள்ட்ட வரதட்சணை கொடுமை பண்ணுதாங்க, அதனால தான் இவங்களை எல்லாத்தையும் உள்ளத்துக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் உள்ளத்துக்கு வச்சிருக்கீங்களா, அப்படின்னாலும் நீங்கள் பாண்டியனையும் சரவணனை தான் உள்ளத்துக்கு வைக்கணும், மற்ற எல்லாத்தையும் வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் எங்களால் வெளியில் விட முடியாது அப்படிங்காங்க. எங்கேயாவது வெளியில் விசாரிச்சிடலாம் அப்படின்னு கேட்காங்க போலீஸ்கிட்ட. இல்லையே, நாங்கள் அங்கே கொடுத்த கேஸ் படி நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படிங்க. சும்மா கேஸ் படிலாம் எடுக்க முடியாது, வெளியில் விசாரிக்கணும், இவங்க எப்படி அப்படி தான் குடும்பம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி விசாரித்தா தான் எதனாலும் முடிவு எடுக்க முடியும், நீங்களும் உடனே தூக்கி உள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெளியில் அவங்க அண்ணன் சொல்கிறத கேட்டுட்டு உடனே போலீஸ் கொஞ்சம் யோசித்து உடனே வெளியில் கொஞ்சம் விசாரித்து பார்க்காங்க. விசாரித்து பார்க்கும் போல ஒவ்வொரு வாட்டியும் தங்கமயிலுங்கிறவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் வருது. ஆமாம் சார், ஏதோ பெரிய இடம்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ போய் சொல்லி இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க, பாவம் அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தான் எல்லா உண்மையும் தெரியுது. அப்போ எல்லா தப்புமே இந்த பிள்ளை பண்ணிக்கிட்டு எல்லாம் பொய்க்கு மேலே பொய் சொல்லி இவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. உடனே தங்கமயில் ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கமயில் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வராங்க. ஏம்மா, என்கிட்டயே நீ இவ்வளோ பொய் சொல்கிறக்கே, அப்புறம் இந்த வீட்டு குடும்பத்தை என்ன பாடுபடுத்தியிருப்ப, நீ இதெல்லாம் சொன்னது எல்லாம் பொய்ன்னு நான் விசாரிச்சதில் தெரிஞ்சுட்டு. இல்லை சார், எங்கள் அம்மா சொன்னதான் கேஸ் கொடுத்தேன், இல்லைன்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன். என்னம்மா அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு, இதெல்லாம் சரிப்படாதம்மா. இவங்க எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிட்டு இந்த ஜெயிலுக்குள்ளே குடும்பத்தோடு உங்களை தான் அனுப்பணும், அது ஒன்றா தான் மெயினாக உள்ளே அனுப்பணும், என்ன சரியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சார், நான் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார், நான் எங்கள் அம்மா சொல்கிறது எங்கள் அப்பா சொல்கிறதையும் கேட்டு நான் தெரியாமல் முடிவு எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சார், அவங்க எல்லாத்தையும் வெளியில் விட்டுருங்க, அவங்க எல்லாத்தையும் வெளியில் விடணும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருமா, உங்கள் குடும்பத்தை மொத்தத்தையும் நான் ஸ்டேஷனுக்குள்ளே வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் குடும்பத்தை மொத்தமாக உள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் குடும்பத்தில் போலீஸ்காரங்க, சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க, நான் இவங்க சொன்னது ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்த உடனேங்கிறவங்களுக்கு சத்திவேல் குடும்பத்தை பார்த்தோன்னா ரொம்ப இதாகுது. நம்ம என்ன தான் தப்பு செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்மளுக்காண்டி இப்படி வந்து முன்னாடி நிற்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது. மக்களே, இனிமையாவது பாண்டியன் குடும்பமும் சத்திவேல் குடும்பமும் ஒன்று சேருதாங்கிறத